ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ராகி மாவு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல மொறுமொறுப்பான டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த தீபாவளி, பொங்கல், அப்புறமா விநாயகர் சதுர்த்தி எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா பொறுத்தவரை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச அரிசி மாவு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் போட்டுக்கலாம். நெய் விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் கூட சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இப்போ ஜென்டிலாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த வெண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ கை வச்சு எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பக்கோடா வந்து நல்லா மொறுமொறுப்பாகவும் க்ரன்ச்சினஸோடும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி வந்து நார்மல் வாட்டரை நம்ம வந்து சேர்த்தா போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேலாம் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா வீட்டில் சட்டுன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்த மாவு சேர்த்துருக்கேன். உளுந்த மாவு போட்டு பண்ணும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸாக டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருக்கணும், நான் மிஸ் பண்ணனால மறுபடியும் திரும்ப வந்து போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்த மாவு வீட்டிலே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உளுந்த நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதிலே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் ரிப்பன் மோல்டு போட்டு நம்ம இடியாப்பாச்சில் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு டேரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் டேரெக்டாகவே பிழிஞ்சு விடுங்க. கொஞ்சம் அதிகமாக நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிழிஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ரிப்பன் மாதிரி விழுகும். இதுவே கொஞ்சம் ஜென்டிலாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக விழ ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி ஆயிலில் போட்ட உடனே வந்து திருப்பி போடக்கூடாது. நம்ம ஏன் அப்படின்னா இந்த ஆயிலில் போட்ட உடனே இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஓரளவுக்கு 1 நிமிஷம் போல் ஆயிலில் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்னதுக்கப்புறமா நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெளியே எடுங்க. எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலை ஒரு டிஷ்யூவில் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிலும் அதிகமாக இருக்காது. இப்போ அவ்வளோதான், ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சுமே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ கடைசியாக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா ராகி மாவில் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணி முடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.